தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, முது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமேன். புனித ஆன்சலம் ஆயர் மறை வல்லுனர் விருப்ப நினைவு நாள். பாஸ்கா கால வார நாள், ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். இறைவா, காலையில் எங்களுடைய ஜெபத்தினை கேட்டருளும் இடம் வேண்டுகிறோம். கலைமான் நீருடைய ஆர்வமாய் நாடுதல் போல் படுக்கை விட்டு எழுந்தவுடனே உம்மை நாடி தேடி ஓடி வருகின்ற எங்கள் ஆன்மாக்களை நீர் பாரும். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து பராமரித்து உமது அரவணைப்பிலே வைத்து செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்து புதிய விடியல் புதிய நாளை தந்து எங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் இயங்கச் செய்து எங்களை திருமுன் நிற்கும் ஆசீர்வாதத்தையும் உம்மிடம் வந்து ஜெபிக்க வேண்டும், உமது ஆசீரை பெற வேண்டும் என்கிற வல்லமையும் தந்தையை எங்களுக்கு உயிர்ப்பித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். உமது அளப்பரிய பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலே நீர்தாமே எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் மற்றும் யார் யார் எங்களிடம் ஜெப உதவி கேட்டுக்கின்றார்களோ, ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோமோ அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு கூட பணி செய்பவர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உமக்கு துரோகம் செய்யாமல் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் வேண்டி திருப்பாடல் 31 வழியாக உமது ஆசீருக்காக வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். என்னை பாதுகாத்தருளும். வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீரே என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையவனை வெறுத்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை. ஆண்டவரே, எனக்கு இரங்கும். ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் பகைவர் அனைவரின் நிகழ்ச்சிக்கும் உள்ளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என்னை வெட்கம் விடாதேயும். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். ஆண்டவரே, போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர்தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தீர். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 30-35 முடிய. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளில் நற்செய்தின்படி நமது வாழ்வு சிந்தனைக்கு, வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு தன்னை வாழ்வளிக்கும் உணவாக வெளிப்படுத்துகிறார். மனுக்குலத்தை படைத்த இறைவன் நாம் என்றும் அழியாமல் வாழ தன்னையே தருகிறார். அவரே திவ்ய நற்கருணை வடிவில் திருப்பலியின் வழியாக நம்மில் உணவாகிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்படும் திருவழிபாட்டில் அர்த்தமற்ற விதத்தில் பங்கேற்று திருப்பலியின் மறைபொருளாக விளங்கும் திவ்ய நற்கருணை உட்கொள்வதில் அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் தூய பிலிப்பு நேரி கூறுகிறார், நற்கருணை உட்கொள்ளும் நேரம் இறை பிரசன்னம் நம்மில் நிறைந்திருக்கும் நேரம் என்று. தம்மையே உணவாக தந்த இயேசுவிடம் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி கல்வாரி திருப்பலியில் நாம் அனைவரும் இனியாவது பக்தியோடு பங்கு கொள்ள இறைவரம் கேட்போம். உறுதியோடு இருப்போம். நம்பிக்கையில் நாம் வாழ்வோம். நற்கருணை நாதர் நமக்கு எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார். நம் ஆன்மாவுக்கு மீட்பாக இருப்பார். நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் நமக்கு துணையாக வருவார். நமக்காக போராடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் எம்மில் செயல்பட்டால் நாம் அல்லமேல கருவியாவோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.